வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் முட்டிக்கொண்ட ஐயாவும் சின்ன ஐயாவும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐயா இப்போ ஒரு அறிக்கை விடுறாரு. அதாவது நேற்று அன்புமணியும் ராமதாஸும் சந்திக்க போகிறதா இருந்தது, சந்திப்பு நடக்கலை. இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து ஒரு அறிவிப்பை சொல்கிறாரு. ஏற்கனவே இருந்த கொள்கையில் ஐயா உறுதியாக இருக்கார். முகுந்தன் தான் தலைவர், அவருக்கு நான் கடிதம் கொடுத்துட்டேங்கிறாரு. ஆக்சுவலாக அது கட்சியுடைய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி, அவர் தான் நியமனத்தை போடணும். ஆனால் ஐயா என்ன சொல்கிறார், நான் நியமனத்தை போட்டேன்னாரு. இதனால் என்ன ஆகும், பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அப்படி இப்படின்னு மாறி மாறி கூட்டணி வைத்தாலும் ஒரு 5% அவங்களுக்குன்னு ஒரு நிலையாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இருக்குது. அதனால் வந்து திராவிட கட்சிகள் மாறி மாறி அவங்களுடைய கூட்டணிக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களும் கூட்டணிக்கு வராங்க. கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று மக்கள் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தோத்துட்டார் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஜாதியினரை மட்டும் முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் எல்லா சமூகத்தையும் ஒன்றிணைச்சு இந்த கூட்டமைப்பெல்லாம் போட்டார். அதுவும் ஒன்றும் நடக்கலை. இப்போ திடீர்னு ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி சொல்கிறத வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம். அன்புமணி அவர்கள் முகுந்தனை ஏற்றுக்கலை. ஏன், சொந்த அக்கா பையன். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த அக்காவுக்கு 3 பசங்க. முதல் பையனுக்கு தான் பொண்ணையே கொடுத்துருக்காரு. யார், அன்புமணி. இவர் 3வது பையன். அவர் இதுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. முகுந்தனுக்கு ஏற்றுக்க மாட்டுறாரு. ஏன், அறக்கட்டையில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது, ட்ரஸ்ட்டு, இதெல்லாம் வந்து அன்புமணி வந்து தனக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எல்லா குடும்பத்திலையும் இது நடக்குங்க. பெரிய பெரிய குடும்பத்தில் பாருங்கள் இந்த மாதிரி பங்காளி சண்டைகள் நடக்கும். ஆனால் இப்போ வந்த சண்டை அப்படிங்கிறது பார்த்தா என்ன சண்டைனா, அன்புமணி அவருக்கு மட்டுமே எல்லாம் சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறார். கட்சியை தலைவராக, அதாவது கட்சியை வளர்த்த ஐயாவை ஓட்ட விட்டுறாரு. நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் சொன்னோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா இல்லை முகுந்தன் தான் இல்லை, அன்புமணி சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் தைலாபுரம் பக்கம் யாருமே போக மாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு கதை. அப்புறம் ஐயா ராமதாஸ் என்ன சொல்லிட்டாரு, நான் தான்பா கட்சி, முகுந்தன் தான் சொல்லிட்டார். இப்போ பனையூருக்கு யார் போவா? இப்போ ஏற்கனவே நேற்று முந்தாள் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட்டி அன்புமணி பனையூரில் பண்ணுறாரு. எப்பயுமே ஒரு சாப்பாடை 2 பேர் சமைச்சா அது முடியுமா? அது வேலைக்கே ஆகாது. இப்போ என்ன நடக்கும், முகுந்தன் தான் அப்படின்ட்டு ஐயா சொல்கிறாரு, அன்புமணி இல்லைங்கிறாரு. இப்போ முகுந்தன் தான் சொல்லிட்டார். இப்போ அன்புமணி வந்து உடன்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, அன்புமணி முகுந்தன் 2 பேரும் ஒன்றா இணைந்து வேலை செய்வாங்களா? அவர் இளைஞரணி. அப்போ இளைஞரணியில் இருக்கக்கூடிய புறக்கணிக்கிறாங்கன்னு இவர், அதாவது முகுந்தன் வந்து ஒரு போஸ்டர் போடுவார்ல, அதில் அன்புமணி ஃபோட்டோ இருக்காது. அன்புமணி ஃபோட்டோ போட்டால் முகுந்தன் இருக்காது. இது மாநிலம் முழுக்க இல்லை, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த வன்னியர் சங்கத்துக்கு ஒரு பெரிய தொல்லை தான். இது எங்கே போய் முடியும்? எப்பயுமே இந்த மாதிரி குடும்ப சண்டை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை தான் வரும். இது வந்து அவர் இவ்வளோ சம்பாரிச்சிட்டாரு, இவர் இவ்வளோ சம்பாரிச்சிட்டாருன்னு இனிமேல் நிறையா வாரிசுகள் பேசுவாங்க. இது வந்து உடனே முடியறதுக்கூடிய வேலை இல்லை. 2026 தான் கூட்டணி வச்சு பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு ஐயா ராமதாஸ் நினைக்கிறார். தொடர்ந்து தோல்விகள். அன்புமணி அவர்கள்ட்ட பொறுப்பை கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்விகள். ஏன்னா தெரிஞ்சே தப்பான கூட்டணி செலக்ட் பண்ணுவார். போன தடவை அழகாக வந்து அதிமுகவில் போய் கையெழுத்து போடுறாங்க, நல்லா தெரியும் அதிமுக தோக்க போகுதுன்னு. இந்த தடவை பார்லிமெண்ட்டில் போய் யாராவது பிஜேபிக்கு ஆதரவு தருவாங்களா? இந்தியாவிலேயே ஒரு கட்சி பிஜேபிக்கு ஆதரவு தருதுன்னா அந்த கட்சியை பற்றி நம்ம என்ன நினைக்கணும்? ஏன், மேலே வழக்குகள் இருக்குது, அதனால தானே போனார், யாரும் மறுக்க முடியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல் நாள் வரைக்கும் ஐயா வந்து அதிமுகட்ட பேசுகிறாரு. அடுத்த நாள் வந்து காலையில் அன்புமணியை கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து இல்லை நான் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். தேர்தலில் அவங்க மனைவியே ஜெயிக்கலை. அதாவது குடும்ப கட்சின்னு பேர் ஆயிருங்கிறாரு அன்புமணி. உங்கள் மனைவி மட்டும் வராங்களா, அது குடும்ப கட்சி இல்லையா? அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் சௌமியா நிற்கிறாங்களாம். அதுக்கு பிரச்சாரம் பண்ணுறது யாருன்னா அவங்க பொண்ணுங்களாம் பிரச்சாரம் பண்ணுது. அப்போ நீங்கள், உங்கள் பொண்ணுங்க, உங்கள் மனைவி, இதுதான் கட்சி. ஏன்னா அவருடைய நம்ம சௌமியாவுடைய தம்பி அவரும் திட்டார். உடனே நம்ம ஐயா வந்து அண்ணன் தம்பி என்னெல்லாம் டைலாக் விட்டார். உங்களுக்கு தெரியும், அவர் காங்கிரஸில் இருக்கார், எம்பி விஷ்ணு. அப்படி அவங்களாம் பாரம்பரியமான அரசியலுக்கு சொந்தக்காரர். ஐயா வந்து புது பணக்காரர். புதுசாக இவர் வந்து பேசுகிறது வந்து வெகுஜன மக்கள் உண்மையிலேயே ரசிக்கலை. இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த பிரச்சனை வரும்போது பெரும்பாலான மக்கள் அப்பா இந்த கட்சிக்கு இது தேவை சொல்கிறாங்களா இல்லையா? ரொம்ப என்ன பேச்சு பேசுனீங்கன்னு. இப்போ என்ன நடக்கும், அன்புமணி அவர்கள் தலைவராக இருப்பார், ஆனால் அவர் பெரிய நிர்வாகத்தெல்லாம் இது செயல்படுத்த முடியாது. ஐயா இருப்பார், ஆனால் அவர் நிறையா விஷயத்தை செய்வார். அப்போ 2 டிவைடு. அப்போ ஜிகே மணி யார் ஃபோன் பண்ணால் போகணுங்கிறதுல அவருக்கு ஒரு சிக்கல். ஏகே மூர்த்தி முதல்ல வந்து ஐயாவோட போயிட்டு இருப்பார். நேற்று பார்த்தீங்கன்னா பனையூரில் இருக்கார். இப்போ என்னென்னா 2 பிளவாயிரும். ஒரு கட்சி 2 பிளவு. இந்த பாலு வழக்கறிஞர் அவர் என்ன யாருக்கு முடிவெடுப்பார்? இப்படி ஊர் 2 பட்டால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதை தான் இருக்குது. இது எங்கே போய் முடியும் அப்படின்னா சொல்ல முடியாது. இது என்ன தான் ஒட்ட வச்சாலும் இது வந்து கண்ணாடி தான், ஒட்டறதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்படி இருந்தாலும் மனத்தாங்கள் வரும், பிரச்சனை வரும். அவருக்கு ஒரு ஆதரவாளர்கள், இவருக்கு ஒரு ஆதரவாளர்கள்.
இது வந்து காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னோக்கி பயணம் தான். ஏன்னா முன்னுக்கு வரலாம் நினைக்கும் போது பின்னால் போயிட்டு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி. என்ன ஒன்று, வட தமிழ்நாட்டில் அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இப்போ இருக்கானா அதான் சிக்கல். இல்லை, ஐயா ராமதாஸ் புத்திசாலியா அன்புமணி புத்திசாலியானா எல்லாரும் சொல்லிடுவாங்க ஐயா ராமதாஸ் தான். கரெக்டாக மாறி மாறி கூட்டணி வைப்பார். அவருக்கு தெரியும் எந்த கூட்டணியில் வரும்போதுன்னு அங்கே கரெக்டாக போவார். திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லுவார். அப்படி இப்படின்னு வச்சு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். அன்புமணி வந்த பிறகு அவருக்கு சரியான முடிவெடுக்க தெரியவில்லை. ஏன்னா அவர் சொகுசாக வளர்ந்த பையன், கிரவுண்டில் போனதே இல்லை. எல்லோரும் கேட்குற மாதிரி இப்போ பனையூரில் இவ்வளோ பெரிய வீடு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் இவ்வளோ வீடு. டாக்டர் ஐயா நீங்கள் 2 பேரும் எவ்வளோ சம்பாரித்து இவ்வளோ பெரிய இடத்துலாம் காட்டினீங்க? எல்லா டாக்டரும் இந்த மாதிரி சம்பாதிக்கலையே. நல்லா தெரியுங்க. நீங்கள் வந்து யூடியூப் ஃபேஸ்புக் கொடுங்க, சாதாரண ஒரு ஆள் கூட கூட்டணிக்கு போனால் பாமக என்ன பண்ணுங்கிறது உலகத்துக்கே தெரியும், சொல்ல வேணாம். என்ன பண்ணிட்டு போவாங்க. மற்ற கட்சி பண்ணால் கூட வெளியில் தெரியாது, இவங்க அப்பட்டமாக தெரியும். அப்பாவுக்கும் பையனுக்கும் இதான் வேலைன்னு வெளியில் பேசுகிறாங்களா இல்லையா? சமூக நீதியை காத்த காவலர்னு ஒரு காலத்தில் ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. இப்போ கூட நான் சொல்கிறேன், சமூக நீதிக்காக போராடிருக்காரு, மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஐயா எடப்பாடி சொல்கிறாரு. உடனே நீங்கள் நம்புறீங்க. இது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? கடந்த காலத்தில் உங்களுடைய வாக்கு வங்கி என்ன? வாக்கு வங்கி தொடர்ந்து சரிஞ்சிட்ருக்கீங்க. அதில் இன்னொரு சரிவு. இப்போ என்ன, மறுபடியும் ஒரு பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனைனா, அன்புமணியை சமாதானம் பண்ண போயிருக்காங்க. ஏன்னா ஒருவேளை அன்புமணி அதெல்லாம் மூந்தன் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா பிரச்சனை பெருசாயிரும். அன்புமணி வந்து மூந்தன் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு அவர் சொல்ல, அன்புமணியா இல்லை ராமதாஸ் வந்து இல்லை நான் அவர் தான் தலைவர்னு சொல்ல, அப்போ 2 பேருக்கு இந்த பக்கம் ஒரு 10 பேர் போவாங்க, இந்த பேர் 10 போவாங்க, கட்சி உடையதற்கான வாய்ப்பு. நீரடித்து நீர் விளையாதுங்கிறாங்க. ஆனால் வரலாறில் பார்த்தீங்கன்னா நீர் அடிச்சுலாம் நீர் நிறையா விளைகிறது, பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் யூவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுத்தாலும் ரொம்ப நாள் இது நிற்காதுங்க. அவர் இவரை ஒத்துக்க மாட்டார், இவரை ஒத்துக்க மாட்டார். இது வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியோட எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ அதிமுக சொல்ல முடியாது. இந்த ஒரு தலைமையிலானவங்க அதிமுக, இன்னொரு தலைமையிலானவங்க இது போனாலும் போகலாம். அதாவது அதிமுக பிளவுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த பிளவெல்லாம் வந்து அதிமுக பிளவு வேறு. இந்த பிளவெல்லாம் வந்து சமாளிப்பது அவ்வளோ மிகப்பெரிய கடினம். தமிழக அரசியலில் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. இதனால் மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எங்கே போய் முடிய போகும்னு தெரியல. அடுத்து இப்போ வந்து ஐயா அன்புமணி வந்து நிறைய பேரை சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. இவர் ஒரு 10 பேர் சந்திப்பார், அவர் ஒரு 10 பேர் சொன்னால் எல்லாத்துக்கும் யூடியூப் ஃபேஸ்புக்கு சேனலுக்குலாம் ஒரு கண்டென்ட் கிடைக்கும். இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு பேசுகிறதுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு. மற்றபடி இதில் விவாதிக்க ஒன்றுமில்லை. ஆனாலும் தமிழக அரசியலில் தொடர்ந்து அவங்க எம்பி எம்எல்ஏ இருக்காங்க, அவர்களுக்கும் தொண்டர்கள் இருக்காங்க. அதனால தான் நம்ம அதை பேசிகிட்டு இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.